அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த மிக முக்கியமான அப்டேட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். ஏன்னா அமெரிக்கா பொருளாதார தடையில் இறங்கிட்டாங்க. சீனா இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த பொருளாதார தடையை உடைக்க முடியுமா? ஏன்னா ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே ரஷ்யாவில் இருக்கிறார். அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அதனால் வாங்க தலைவரே, பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. சீனா இந்தியாவுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. என்ன முடிவுகள் எட்டப்படும், சீனா என்ன சொல்லி இருக்கிறது, ஈரான் என்ன பதில் உரித்திருக்கிறது அமெரிக்காவுக்கு, அதை விட அமெரிக்கா என்ன நடவடிக்கைகள் எடுத்தது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான தகவலை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய தகவல்களை பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சுமார் ஒரு 18 மணி நேரத்துக்கு முன்பு அமெரிக்காவோட ட்ரெஸரி பெசன்ட் அவர்கள் ஈரான் மீது முழு பொருளாதார தடையை விதிக்கிறார். 60 இண்டிவிஜுவல்ஸ், 60 நிறுவனங்கள் பாருங்கள். ஈரானுக்கு உதவி செய்யப்படும் நாடுகள், ஈரானிடம் வாங்கும் நாடுகள், ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணும் நாடுகள் அனைத்தும் எங்கள் பொருளாதார லிஸ்ட்டில் வருது. ஈரானுடைய முக்கியமான பேங்க்குகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோன்றாங்க. ஈரானுடைய பேங்க்கை எப்படி அமெரிக்காவால் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எந்த ஒரு பேங்க்காக இருந்தாலும் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு கோடை பயன்படுத்தி தான் நீங்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் பேங்க் எல்லாமே அந்தந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறது பிரச்சனை இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே நம்ம நாட்டை தாண்டி மற்ற நாட்டுக்கு போகணும் அப்படின்னாவே வந்து ஷிஃப்ட் கோடு தான். அது யார் பிரதானமான நபர்கள் அப்படின்னா, ஒன்று ஐரோப்பா, இன்னொன்று அமெரிக்கா. அதனால் அவங்க முடிவு பண்ணுறது தான். அவங்க பார்த்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, இந்த நாடு ஷிஃப்ட் கோடு இல்லைன்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்கன்னா அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. அந்தந்த நாட்டில் இருக்கிற சொத்துக்கள் அப்படி அப்படியே முடங்கியே போயிடும். இவங்களால திருப்பி ரிட்டர்ன் எடுக்கவும் முடியாது. ஏன் இவங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியாது? ஏற்கனவே அவங்க ஃபுல்லாக ஒரு பேங்க் இயங்குதுன்னா குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க தான் ஷிஃப்ட் கோடு கேன்சல் பண்ணுறாங்கல்ல, கேன்சல் பண்ணது என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது, அப்படியே முடங்கி போயிடும். ஒட்டுமொத்தமாக சேர்த்து மொத்தம் 28 இடத்துல ஈரானுடைய முக்கிய பேங்க்குகள்லாம் முடக்கிறாங்க. முடக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமிங் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ஈரான்கிட்ட இதுவரை வாங்கியிருந்தீங்களோ அந்த நாடுகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த நாடு லிஸ்ட்டில் எங்களுக்கு சீனா டாப்பில் இருக்காங்க. சீனா, நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்க வாங்கக்கூடிய க்ரூட் ஆயிலை உடனடியாக நீங்கள் நிறுத்தணும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு டாப் லிஸ்ட்டில் இருக்கீங்க. மீதி மற்ற அரபு நாடுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பேசிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கான எல்லாருக்குமான இறுதி எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க ஈரான் தரப்பில் என்ன பார்க்குறாங்கன்னா, ஸ்காட் பெசன்ட் அவருடைய ஃபைனல் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட இந்தியாவோட தொடங்கிடுச்சு. இறுதி அத்தியாயம் எழுதப்படுகிறது. அவருடைய பொருளாதார தடைகளை வைத்து மிரட்டலாம் என்று நினைக்கிறார்கள். தாக்குதலை நடத்தி சாதித்து விடலாம் என்று நினைத்தார்கள். அதில் தோற்று விட்டார்கள். நாங்கள் அடித்த அடியில் இறக்கிய இடையில் காணாமல் போய்விட்ட அமெரிக்கா கடைசி ஆயுதமாக தனது பொருளாதார தடையை கையில் எடுத்திருக்கிறது. இந்த தடை முழுமையாக தோல்வியடையும். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று ஈரான் வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. இன்னொரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், அமெரிக்கா வந்து தனது குரூட் ஆயிலோட அது பேர் என்ன சொன்னால் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு அதாவது 290 மில்லியன் பேரல் தான் இருக்குது. இன்னும் 14.5 நாளுக்கு மட்டும்தான் அவங்களோட பெண்டிங்கே இருக்குது. வழக்கமாகவே அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 நாளைக்கு தேவையான அளவுக்கு க்ரூட் ஆயில் ஸ்டாக் வைத்திருப்பாங்க. ஆனால் இதுதான் வரலாற்றிலே முதல் முறை. இன்னும் 14 நாளுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்ககிட்ட க்ரூட் ஆயில் இருக்குது. அதுக்குன்னு இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்களான்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக இன்னும் 14 நாளைக்கு தேவையான க்ரூட் ஆயில் இருக்குன்னுவாங்க. இப்போ எல்லாமே லைவ் ஸ்டாக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, நாட்டில் எப்போவுமே திடீர்னு இல்லாமல் போயிடும், திடீர்னு விலையேற்றம் அதிகமாக இருக்கும், அதை குறைப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ராய்ட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி அமெரிக்கா கிட்ட க்ரூட் ஆயில் வந்து குறைந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த தடைகளை விதிக்கும் பட்சத்தில் மேலும் அது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், அதை அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை போட்டிருக்காங்க. பட் இந்த பொருளாதார தடைக்கு அப்புறம் வந்து அராக்சி அவர்கள், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் ஓமனுக்கு போகிறாரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஓமன் என்ன விதமான பதில்கள் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. கத்தார் உள்ளே ஓடி வந்து
ஐயா நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஈரானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஏதாவது உங்களால் ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு சாயந்தரமாக ஓகே கோ கோ லெட்ஸ் டூ இட், ஃபைனல் சான்ஸ் ஈரான், வாங்க பேச்சுவார்த்தையில் உட்காருங்க, நாங்கள் எல்லாமே தயாராக இருக்கோம், நீங்கள் இப்போ கூட வந்தீங்கன்னா நாங்கள் முழுமையாக நீக்கிட்டு மறுபடியும் பழையபடி புதுசாக செயல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பாகிஸ்தானுடைய ஆசிப் முனீர் அவர்கள் ஈரானுக்கு போயிருக்கிறார், அராச்சி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க, பெசஸ்கியன் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து அந்த டோனை மாற்ற சொல்கிறாங்க. என்ன டோன்? அந்த மிரட்டுற டோனை வந்து மாற்றுங்க, உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து வெளியிடக்கூடாது, உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடக்கூடாது. எப்படி சட்டசபையில் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புறம்பான செய்திகளை வெளியிடக்கூடாதுன்றாங்க. பாரேன், இன்றைக்கி கூட ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இது உண்மையாக பொய்யா நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். அமெரிக்க கடற்படை தனக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் சர்வதேச கடல் பகுதியில் இருந்து அனைத்து கடல் கன்னி வெடிகளையும் நேவல் மைன்ஸ் அகற்றப்பட்டு விட்டன. அது கன்னி வெடிகள்ன்ற பேரை மாற்றிடுங்கப்பா, சட்டசபையில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அதனால் கன்னி வெடிகளை அகற்றி விட்டதாக நாங்கள் முழுமையாக அந்த செய்தியின் அறிக்கையில் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பு ட்ரம்ப்போட செய்தி குறிப்பில் மேலும் நாங்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறோம். இதுக்கப்புறம் புதிய கன்னி வெடிகளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, கன்னி வெடிகளை திட்டமிட்டு அங்கே கடல் பகுதியில் வீசப்படுகிற கப்பல்கள் மீதோ இல்லை போட் மீதோ எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, தாக்குதல் நிச்சயம் நிறுத்தவும். அதாவது ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அத்துடன் அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் முழுவதையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், பிகாசே மவுண்டைன் மற்றும் ஏற்கனவே தாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டு 3 ஈரானிய அணுசக்தி தளங்கள் கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவர் தனது எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கிறார். அப்போ கன்னி வெடிகளை அகற்றிட்டார், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. பிகாசோ மவுண்டைன் இருக்கு இல்லையா, அதாவது அணு ஆயுத இது வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கேக் எல்லோ கேக் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த 3 மலையும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். பட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட, முழுமையாக கன்னி வெடிகளை அகற்றி விட்டு முழு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா, ஏன் இன்றைக்கி ஒரு 3 கப்பலுக்கு மேலே வரல, கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. அதையும் மீறி வந்த கப்பல் ஓமன்கிட்ட ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு 6 நாட்களாக நிகழ்த்தப்படாமல் இருந்த தாக்குதல் திடீர் என்று தனது தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. பொருளாதார தடை விதித்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் இந்த முழு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதலாகவே பார்க்கலாம் நம்ம. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், நீங்கள் சொல்லுங்கள், நிஜமாகவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கன்னி வெடிகளை அகற்றிவிட்டு அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சா அப்படின்னு எனக்கு தான் அது எனக்குன்ற பாருங்க, உலகத்துக்கு தான் வெளிச்சம். இருந்தாலும் நாட்டாமையாச்சு அவரோட செய்தியை நம்ம மறுக்கக்கூடாது, வெளியிட வேண்டியது காலத்தின் கட்டாயம். சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடையை நாங்கள் ஒத்துழைக்கிறோம், ஆனால் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு தான். நீங்கள் பாட்டு உங்களோட தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் எல்லாம் பொருளாதார தடையை போட்டு மற்ற நாடுகளையே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது செட் ஆகாது, அது வந்து இன்டர்நேஷ்னல் லாவில் கிடையாது. அதனால் நாங்கள் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம், இந்த தடையை கொஞ்சம் மறுபடியும் பரிசீலனை பண்ணுங்கள், இது வந்து பெருசாக சொல்யூஷன் கிடைக்காது. அதையும் மீறி நீங்கள் சீனாவை தடை விதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் பதில் நடவடிக்கை எடுப்போன்றாங்க. இன்றைக்கி சீனாவுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வருகிறது என்றால், சப்போஸ் தடைகளுக்கு வித்திடப்படுகிற நாடுகள் இல்லை பாதிக்கப்படுகிற நிறுவனங்கள் இல்லை பேங்கிங் செக்டாருக்கு உதவிகள் செய்யலாமா அப்படின்னு இன்றைக்கி முக்கிய ஆலோசனை நிகழ்த்தியிருக்காங்க. ஏன்னா சீனா கையில் தான் இப்போ இருக்குது இந்த ஈரானுடைய வெற்றி தோல்வியும், ஈரானுடைய பொருளாதாரம் வெற்றி தோல்வியும், அது இல்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வழிபடுகிறது எல்லாமே இப்போ இந்தியா செகண்டரி கேஸ் தான். இங்கே சீனா தான் மெயின், இங்கே ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சீனா தான் ஈரான்கிட்ட இருந்து 90% இறக்குமதி வாங்குறாங்க, இந்தியா வாங்குறதில்ல. அதனால் முழுக்க அவங்க எதிர்பார்க்குறது சீனாவை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சீனா நீங்கள் இதை வாங்குறது நிறுத்தினா போதுன்றாங்க. ஆனால் சீனா இப்போ ஃபைனலாக வந்த செய்தியின் அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்தியா கட்ட வரோம். ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார், புடின் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அழைப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் 12, 13 பிரிக்ஸ் கூட்டமைப்பு நியூ டெல்லியில் நடக்கிறது.
அதற்கு நாங்கள் வர வேண்டும் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டோட தலைவர் மெத்வதேவ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இன்னொரு தலைவர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மேபி மே நாட் பி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இப்போது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஜின்பிங் அவர்கள் வர விருப்பம் தெரிவித்ததாக தகவல் தெரிகிறது. அஜித் தோவல் அவர்கள் அங்கே தான் இருக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. வாங் ஹீ இருக்கிறார்ல, வாங் ஹீ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். அதனால் மொத்தம் 400க்கும் மேற்பட்ட டெலிகேஷன் வர வேண்டியது இருக்கிறது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு சப்போஸ் இத்தனை நாள் சும்மா ஒரு வீடியோ கால் எடுப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் நேரில் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட நாடுகளோட முடிவுகள் நிச்சயம் அமெரிக்காவுக்கு எதிராகனதாக இருக்குமா அப்படின்னா இருக்கும். இது வந்து ரஷ்யா ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு கனவு. ஏன்னா இத்தனை நாள் ரஷ்யாவை மட்டுமே தனிமைப்படுத்தணும்னு நினச்சாங்க. கூட இப்போ ஈரானும் சேர்ந்துருச்சு. இப்போ ஈரானும் ரஷ்யாவும் இணைஞ்சிடுவாங்க. அடிஷ்னலாக சீனாவும் இந்த இடத்துல மறுக்கிறாங்க. சீனா மறுக்கிறது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவை. நீங்கள் எங்கள் மீது தடை விதிச்சிங்க அப்படின்னா ரேர் எர்த் எலிமெண்ட் முழுக்க எங்களை மட்டுமே நம்பி இருக்கிற அமெரிக்கா நாங்கள் அங்கே கை வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சீனாவுடைய செய்தி குறிப்பில் சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் அது ஈரானுக்கு சாதகமாக அமையும். அப்போ தக்க தருணத்தில் இந்த இடத்துல ஈரானுடைய கூட்டமைப்பில் கைகோர்க்கும் பட்சத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதார தடை சக்ஸஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பிரிக்ஸ் கூட்டமைப்பை சேர்த்தி என்ன முடிவுகள் எடுத்தாலும் என்ன பண்ணாலுமே வந்து ஃபைனலாக ஒரு ஹோல்டு ஒன்று அமெரிக்கா கிட்ட இருக்குது. அந்த ஹோல்டு தான் எல்லா நாடுகளும் மாட்டிட்டு முழிக்கிறோம். என்ன அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் ஒரு சாதாரண மேற்கிறான் நிறுவனங்கள் கூட சர்வதேச அளவில் தனது நிறுவனத்தை வளர்த்தி வைத்திருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பணக்கார லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா டாப் 100ல் இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாருமே வெளிநாடுகளில் தனது இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க, தனது தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே அமெரிக்கா பேச்சை கேட்டு தான் ஆகணும். என்னதான் பின்புலமாக இருந்து அந்தந்த நாடுகள் உத்வேகம் கொடுத்தாலுமே அந்த ஷிஃப்ட் கோட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அதை வைத்து தான் அவங்க மிரட்டுறாங்க. ஸோ இதை வந்து அவங்க இத்தனை நாள் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைகிறது. பார்க்கலாம், பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த நியூஸை. எப்படி இதை உடைக்கிறாங்க? அமெரிக்கா சக்ஸஸ் பண்ணுறாங்களா, பிரிக்ஸ் கூட்டமைப்பு சக்ஸஸ் பண்ணுறாங்களா, இல்லை வழக்கம் போல் வந்து டீயும் காப்பியும் குடிச்சிட்டு சும்மா கலகலன்னு பேசிட்டு போயிடுறாங்களா, எதிரான முடிவுகள் எடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இந்தியா வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் வரைபடத்தில். என்ன சொன்னேன்? சீனாவும் அங்கே பக்கம் ரஷ்யாவும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே சீனாவுக்கு மேலே அந்த பனிப்படர்ந்த கடல் பாதை இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் ஐஸ் பிரேக் மூலிமா போயிட்டு ஈஸியாக சேர்த்திட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா மலேசியா இங்கே அப்படியே செங்கடல் வழியாக ஐரோப்பா வழியாக உள்ளே போயிட்டு செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் அடைவதற்கு 45 நாளைக்கு மேலே ஆகுது. அங்கே 20-25 நாள் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அப்போ சீனா வரைக்கும் வந்த ரஷ்யா இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனி இந்தியாவுக்கான ஏற்றுமதி நம்ம அந்த பாதையை பயன்படுத்தலாம், நியூ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம உருவாக்கலாம். ஏன்னா அங்கே சீனாவிலேருந்து மலேசியா வழியாக உங்களுக்கு ஈஸியாக பக்கம் வந்துடும் இல்லையா, சிங்கப்பூர் மலேசியா வழியாக, அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சப்போஸ் இது பயன்படுத்தினாங்கன்னா இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து இந்த ரஷ்யானுடைய கப்பலை நாங்கள் பெருசாக பிடிக்கிறோம், பெருசாக நாங்கள் தடை விதிக்கிறோம், நாங்கள் வந்து க்ரூட் ஆயிலை ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு ரொம்ப ஓவராக மிரட்டுறாங்கல்ல, அது ஒட்டு மொத்தமாக காணாமல் போயிடும். ஏன்னா அந்த லாபியை உடஞ்சி போயிடும். இவங்க இந்த வழியை ஏற்றுமதி பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த வகையில் உங்கள் பொருளாதார தடையை பண்ணுவீங்க? அது ஐரோப்பாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அடியாக விடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழப்போகிறது என்றால். ஆனால் இதுவே அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி தான், சீனாவை மிரட்டுறது மீது எல்லாமே. இந்த தருணத்தில் அங்கே கனடா கிட்ட போய்ட்டு உரண்டு இழுத்துட்டு இருந்தா நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணுவீங்க அமெரிக்கா? இல்லை நான் கேட்குறேன். கடந்த 10 வருடங்களாக கனடா எங்களை ஏமாற்றி $60 பில்லியன் பக்கம் ஆவரேஜாக வருஷத்துக்கு $60 பில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் முடியவே முடியாது, நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டார். அது இல்லாமல்
கனடா தொடர்ந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா நாங்கள் பதில் டேரிஃப் விதிக்க தயாராக இருக்கோம். 400% வரி விதிக்க தயாராக இருக்கும். இப்போதைக்கு 100% விதிக்கிறோம், இல்லை என்றால் 400% விதிக்கிறோன்றாங்க. இதை கேள்விப்பட்ட கனடா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வர 6ஆம் தேதியிலிருந்து 27.6 பில்லியன் பொருட்களுக்கு கனடா டேரிஃப் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டாலர் ஃபார் டாலர் அடிப்படையில் மொத்தமாக 700 வகையான அமெரிக்க பொருட்களுக்கு 15%, 25%, 50%. ஸ்டீல், டைரி ப்ராடக்ட், எலக்ட்ரானிக் அண்டு அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் உள்ளிட்ட இதுக்கு வந்து நாங்கள் வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்கா உட்காந்துட்டு நான் வந்து 400% வரி விதிக்க போகிறேன், நான் வந்து 500% விதிக்க போகிறேன், செப்டம்பர் மாதம் இருந்தே 100% ஒத்து வரும் அப்படின்னா, ஏங்க இரண்டுமே பக்கம் பக்கம் நாடுங்க, ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு சிறந்து இருக்கக்கூடிய நாடுகள். நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் பெருசாக விதிச்சிட்டிங்கன்னா அது யாருக்கு லாஸு? உங்களுக்கு தான் லாஸு. அதனால தான் ஈரான் நக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவின் முடிவுரை பெசண்டால் எழுதப்படுகிறது, எங்கள் மீது விதிக்கிற தடையில்லை, நீங்கள் உங்களாகவே அழித்து கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. பொறுத்துட்டு பார்க்கலாம். இந்த ரணகலத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா. ஒரு 5 ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய மெம்பர்களை வெளியிட்டு இவங்களை யார் இங்கே இருக்கிற இடங்களை காட்டி கொடுத்தீங்கன்னா 10 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே ரெகுலராக பேட்டி கொடுக்குற நபர்கள் தான், பெருசாலாம் இல்லை. பட் திடீர்னு ஏன் இண்டிவிஜுவல் கமாண்டர்ஸ் மீது டைரெக்டாக இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இஸ்ரேல் இன்றைக்கி காசாவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ட்ரக்கு உணவு பொருட்களும் மீதி வரதெல்லாம் வந்து ஃபுல்லாக தடுத்துட்டாங்க இன்றைக்கி. ஏதோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்கள். அப்புறம் அந்த காசாவுக்குள்ளார நடத்தப்படுகிற தாக்குதல் மொத்தம் ஒரு 8லேருந்து 9, 10 இடங்களை குறிவைத்து கொஞ்சம் 2-3 நாட்களாக ஆயுதங்கள் தயாரிக்கிற பகுதிகளில் நாங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ரேல் எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. சிரியாவுக்குள்ளார தொடர்ந்து எங்களோட படைகள் இருக்கும், மேலும் நாங்கள் விரிவுபடுத்தலான் இருக்கோம் எங்களோட செக்யூரிட்டி கன்சர்னுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முழுமையாக வந்து எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த சிரியா உள்ள நுழைஞ்சி அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரூஸா இருக்குது இல்லையா, அங்கே ட்ரூஸா என மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க செலிப்ரேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவங்க இஸ்ரேலினுடைய கொடியை தூக்கி எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. சிரியாவுடைய விவகாரம் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. சிரியா, லெபனான், காசா இது எல்லாமே பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. வரலாற்றில் கோவிட்டுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வுங்க, அமெரிக்காவுடைய C-17 Globestar 3. இது வந்து ஒரு இராணுவ விமானம், அதாவது கார்கோ விமானம். இது திடீர்னு லாட்வியா வழியாக எங்கே போய் தரையிறங்குறாங்க, ரஷ்யாவில் தரையிறங்குறாங்க. 2020க்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு முன்னாடி போனது. அங்கே போய் தரையிறங்குறாங்க. சிஏஎனுடைய டைரக்டர் ஜான் ராட்க்ளிஃப் அப்படின்றவர் தான் போயிருக்கிறார். இதற்கு முன்பு துளசி ஜபார்டு இருந்தாங்க, அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. புதுசாக ஜான் ராட்க்ளிஃப் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறார். இருந்தாலுமே எதற்காக போய் மாஸ்கோவில் போய் திடீர்னு தரையிறங்க, காரணம் என்ன? இப்போ உக்ரைனுக்கு சந்தேகம். இன்றைக்கி ஐநாவில் ஒரு தீர்மானம், இந்த தீர்மானத்தில் ரஷ்யாவை கண்டித்து தீர்மானம். எந்தெந்த நாடுகள் இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்கிறாங்க, ஐரோப்பா நாடுகள் கலந்துக்கிறாங்க. ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா, யூகே, ஜப்பான், கனடா, ஜார்ஜியா, மால்டோவா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்டு தென்கொரியா இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அமெரிக்காவில் ரஷ்யா மீது கடுமையான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவு பண்ணுறாங்க ஐநாவில். ஆனால் அதில் ஓட்டெடுப்பில் அமெரிக்கா கலந்துக்கல. இல்லை, உக்ரைன் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் பதிலுக்கு உக்ரைனும் ரஷ்யா மீது தாக்குதலை நிகழ்த்து கொண்டிருக்கிறது. அதனால் இது சண்டைனா சட்டக்கிளியே தான் செய்யும் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஆதரவாக அவங்க ஓட்டளிக்கலை. அதனால் ஒருவேளை சிஏஏ டைரக்டர் அங்கே போகிறதுக்கும் ஐநாவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாததுக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல முடிச்சு போட்டு கனெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பின்லாந்தை கூப்பிட்டு ஒரு குசு குசுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உக்ரைன். அந்த குசு குசு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் தான் பின்லாந்துடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த நாட்டுக்கே ஒரு அறைகூவல் வான் கொடுக்குறாங்க, எல்லா மக்களும் தயாராக இருங்க, எந்த நேரத்தில்னாலும் நம்ம சண்டைக்கு போக தயாராக இருக்கணும். கூடிய விரைவில் ரஷ்யாவுடைய சதி திட்டத்தில்
நம்மளுடைய பின்லாந்து நாடு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது. அதை எதிர்த்து நாம் போராட வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. தயாராக இருங்கள் மக்களே, தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் எவ்வளோ பேர் சீரியஸாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவர் ஒரு அறைகோள் எடுத்திருக்கிறார். அந்த ஜெர்மனிக்குள்ளார ஏற்கனவே ஒரு விமான நிலையத்தில் ஒரு வெடிக்காத ஒரு ட்ரோன் ஒன்று கண்டுபிடிச்சதாக சொன்னாங்கல்ல, 3வது ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சும்மா 1-2 கண்டுபிடிச்சதுக்கே தையத்தக்க குதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 3வது ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது ஒரு பயங்கர பெரிய விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கியூ பகுதி மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக நியூஸ் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஆனால் கார்கிவ் ரீஜியனில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது ரஷ்யா. அதே சமயத்தில் இங்கே பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் பகுதியில் ரோடு போடுறாங்கல்ல, இந்த ரோடு போடுற கான்ட்ராக்டர் அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிற நபர்கள் மொத்தம் 6 பேர்த்த திடீர்னு மர்ம நபர்கள் யாரோ வந்து துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க எங்கே பலுச்சிஸ்தான் பகுதியில். அதனால் அது வந்து 5 பஞ்சாப் நேஷன் இருக்கிறவங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடித்திருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் ட்ரம்ப் வந்து பொய்யான தகவல் அளித்திருக்கிறார் அப்படின்னு கம்யூனிட்டி நோட் வந்திருக்கிறது. எப்போ அப்படின்னா, குறிப்பாக கிம் ஜாங் அன் என்னுடைய ஃப்ரெண்டு அது மறுபடியும் ரீட்வீட் பண்ணியிருக்கிறாரு. கிம் ஜாங் அன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால் தென்கொரியாவோட நாங்கள் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணல, தொடர்ந்து இந்த காஸ்ட்டை நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் தென்கொரியா வந்து வடகொரியா வந்து மிரட்டக்கூடிய நாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு வாய்ப்பு, நீங்கள் இப்போ கூட ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஜாயின் பண்ணிங்கன்னா பரிசீலனை பண்ணலான்ற மாதிரி சொன்னதில், வடகொரியா எப்போவுமே தென்கொரியாவுக்கு அச்சுறுத்தல் தான். வடகொரியா இப்போ கூட 3 ஆயுதங்களை சோதனை செஞ்சுருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் பேச அழைத்தும் வடகொரியா பேச மறுக்கிறது. அதனால் அமெரிக்காவை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு கம்யூனிட்டி நோட்டில் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம். வாயே கிழிஞ்சு போச்சு.